முருகன் நம்மளோட முன்னோர் தான் அப்படின்னு 100% என்னால சொல்ல முடியும். முருகரோட படை வீட்டுக்கு பின்னாடி இவ்வளவு மர்மங்கள் இருக்கா? முருகரோட ஆயுதம் வேலே கிடையாது. இப்போ சமீப காலமா முருகரை சுத்தி எக்கச்சக்க டிபேட் போயிட்டு இருக்கு. நிறைய பேரு முருகர் வடக்குல பிறந்தவர், அதுக்கப்புறம் தெற்குல வழிபடுறவர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய பேரு முருகர் எங்களோட முப்பாட்டன், முருகர் ஒரு குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்த ஒரு தலைவன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோ இதுலதான் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல முருகன் யாரு? உண்மையிலேயே முருகன் எல்லாருமே சொல்ற மாதிரி முப்பாட்டனா, இல்ல முருகன் ஒரு சாதாரண மனுஷனா, இல்ல முருகன் ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து கடவுளா மாற்றப்பட்டாரா, இல்ல இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி வடக்குல பிறந்து தெற்குல வழிபடப்பட்டவரா அப்படிங்கிறத நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல நாம அதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் முருகர் தமிழன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம யாரை தேடி போனோம் அப்படின்னா பாண்டிய மன்னனை தேடி போனோம். எதனால அப்படின்னா முதல் தமிழ் சங்கத்துல முருகர் ஒருத்தரா இருந்தாரு. ஸோ அதனால நம்ம பாண்டிய மன்னன் வாழ்ந்த பகுதி மதுரை. ஸோ பாண்டிய மன்னன், மதுரை, அங்க உள்ள முருகர் கோயில், இந்த மூணும் ஒரு சேர இருக்கிற இடம் எது அப்படின்னா மதுரையில உள்ள திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற கோயிலும் பழமுதிர் சோலை அப்படிங்கிற கோயிலும். இந்த ரெண்டு கோயில்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ரெண்டு கோயில்கள்லையுமே வேல் வழிபாடு பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருப்பரங்குன்றத்துல இருக்கிற கோயில் வந்து ஒரு குடைவரை கோயில். குடைவரை கோயில் அப்படின்னா என்ன அப்படின்னா மலையை ஓட்ட போட்டு அந்த மலை உள்ள கோயில் கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் குடைவரை கோவில். அந்த கோவில்ல சிலை வந்து செப்பரேட்டா இல்லை. ஸோ அந்த ஒரு சிலைக்கு வந்து அபிஷேகம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு வேலை வச்சு அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்றது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இதுக்கும் பழமுதிர் சோலைக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னா பழமுதிர் சோலையில ஃபர்ஸ்ட் வேல் வழிபாடு தான் இருந்துச்சு, அதுவும் கல்வேல் வழிபாடு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பின் நாட்கள்ல வந்தவங்க தான் அந்த வேலை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக சிலையை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னா வேல் வழிபாடு தான். இதே வேல் வழிபாடு எங்க இருக்கு அப்படின்னா மதுரை சுத்தி சின்ன சின்ன கோயில்கள்ல இருக்கு. வேல் முனியாண்டி அப்படிங்கிற பேர்ல இருக்கு. அந்த வேல் முனியாண்டி அப்படிங்கிற கோயில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேலை வச்சு வழிபடுவாங்க. வேலுக்கு மாலை போடுறது, அதுக்கு பிரசாதம்லாம் வச்சு ஒரு காவல் தெய்வமா வழிபடுறாங்க. ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுப்போம். இதுலதான் எனக்கு ஒரு கேள்வியே வருது. இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறது வந்து சிறு தெய்வ வழிபாட்டுலயும் இருக்கு. ஸோ ஒரு காவல் தெய்வ வழிபாட்டுலயும் இருக்கு. அப்போ காவல் தெய்வமா யாரை கொண்டு வந்தாங்க தமிழர்கள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் ரொம்பவே வீரமா சண்டை போட்டு அந்த ஊருக்காகவோ அந்த மக்களுக்காகவோ இறந்தவங்களை தான் காவல் தெய்வமா மாத்தினாங்க. நான் என்ன யோசிக்கேன் அப்படின்னா இந்த நடுகள் வழிபாட்டுக்கு முன்னாடி இந்த வேல் வழிபாடு இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா பெரிய பெரிய மாவீரர்கள் இறந்தப்போ அவங்களுக்கு வேலை வச்சு வழிபட்டிருக்கலாம். சின்ன சின்ன வீரர்கள் இறந்தப்போ நடுகள் வச்சு வழிபட்டிருக்கலாம். ஸோ இந்த வேல் வழிபாடுங்கிறது நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. இதுல இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி நில தலைவனான அந்த முருகன் அப்படிங்கிறவங்க இறந்ததுக்கு அப்புறம் வேலை வச்சு வழிபட்டிருக்கலாம். இது பின்னாட்கள்ல எல்லா மக்களுக்கிடையுமே பரவி எல்லா மக்களுமே நம்மளும் இந்த மாதிரி தலைவர்களை வந்து ஆயுதங்கள் வச்சு வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக ஈட்டியை வச்சு வழிபடுறது, அருவாளை வச்சு வழிபடுறது அப்படின்னு நிறைய கோயில்கள்ல உருவ வழிபாடு இல்லாம ஆயுதங்களை வச்சு அந்த ஆயுதங்களை சாமியா வச்சு வழிபட்டிருக்கலாம். ஸோ அதோட நீட்சியாதான் இந்த வேல் முனியாண்டி அப்படிங்கிற அந்த சாமியும் வந்திருக்கலாம். ஸோ இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா அந்த ஒரு தலைவன் வந்து ஒரு கடவுள் ஃபார்முக்கு முன்னாடி உள்ள ஒரு ஃபார்ம். இப்போ ஒரு தலைவனா ஒரு மனுஷனா வாழ்ந்த ஒருத்தர் வந்து கடவுளா மாத்தப்படுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மா என்னவா இருந்திருக்காங்க அப்படின்னா காவல் தெய்வமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காவல் தெய்வம் அப்படிங்கிற அந்த ஃபார்ம்ல இருந்துதான் மறுபடி ஒரு கடவுளா மாத்தப்பட்டிருக்காங்களோ அப்படிங்கிறதான் என்னோட கேள்வியே இந்த இடத்துல வருது. இப்படிலாம் நம்ம சொன்னாலும் இதையும் தாண்டி முருகன் வந்து தமிழன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு குகை ஓவியங்கள் கண்டிப்பா தேவை. ஏன் அப்படின்னா சங்க காலத்துக்கு முன்னாடியே அந்த மக்கள் எல்லாருமே முருக வழிபாட்டை எப்படியாவது கடத்திருக்கணும். கடத்தினாதான் அது சங்க இலக்கியங்கள்ல வந்திருக்கும். அதுக்கப்புறம் கருங்கல் கோவில்களா அரசர்கள் கட்டியிருப்பாங்க. இதனால அந்த முருகனை வந்து மக்கள் எப்படி கடத்தியிருப்பாங்க அப்படின்னு தேடி பார்த்தா இதுல பெரும்பாலும் நம்ம வந்து 100% முருகர் இவர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி நமக்கிட்ட சான்று இல்லை. ஏன்னா முருகன் வந்து ஒரு சாதாரண மனுஷனா இருக்கும்போது கடவுள் ஃபார்ம்ல யாரும் வரைஞ்சிருக்க மாட்டாங்க முருகனை. சாதாரண மனுஷனோட வேல் வடிவுல கையில வேல் வச்சிருக்கிற ஒரு ஓவியங்கள் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா அழகர் கோயில்ல தான் இருக்கு. அதுவும் அந்த பழமுதிர் சோலை அந்த சைடு தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு மலையில ஒரு சில குகை ஓவியங்கள் இருக்கு. ஆனா இதை நம்ம வந்து காமிச்சோம் அப்படின்னா அதை யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்ட 100% ப்ரூவ் பண்ற மாதிரி ஆதாரங்கள் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மேக்சிமம் இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த சோழர்கள் தான்.
தேவையில்லாம போய் பாண்டியர்களோட கோயில்களை அடிச்சு உடைக்கிறது, பாண்டியர்களோட பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு நம்மகிட்ட முருகரோட ப்ரூஃப் இல்லை. இதுக்கெல்லாம் மூல காரணமே அந்த சோழர்கள் தான். சும்மா இருந்திருந்தா இன்னைக்கு கண்டிப்பா சொல்றேன், பாண்டியர்களோட சைட்ல இருந்து நம்மளால முருகரை மீட்டெடுத்திருக்க முடியும், தமிழன் தான் அப்படின்னு 100% ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும். ஆனா இதையும் தாண்டி வரலாற்றுல அவங்க புராண கதைகளா சொன்னதுல நம்ம நிறைய டீகோட் பண்ணி எடுத்துட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆறுபடை வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆறுபடை வீடு எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு என்னோட பார்வையில் என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு படை வீட்லையுமே முருகர் ஒவ்வொரு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. பழனியில தண்டாயுத பாணி அப்படிங்கிற பேர்ல தண்டம் அப்படிங்கிற அது ஒரு தடி மாதிரி இருக்கும், அது ஞான தடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த தண்டாயுதம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, நம்ம கதாயுதம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த கதாயுதத்தை கூட குறிக்கும். இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, முருகர் திருத்தணியில கையில வஜ்ராயுதம் வச்சிருப்பாரு. ஸோ வஜ்ராயுதத்தை பத்தி நல்லாவே தெரியும், அது ஒரு கூர்மையான ஒரு டூல் மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல முருகர் கையில வச்சிருக்கிறது வேல். சரி, ஓகே, அது வேல் வச்சிருக்காங்க, அது ஒரு ஆயுதம். சாமி மலையில கடைசியா அங்குசம் வச்சிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, யானையை கண்ட்ரோல் பண்ற ஒரு டூல். இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் ஓரமா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் புராணத்தோட ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வரேன். சூரபத்மனுக்கு 2 சகோதரர்கள், ஒரு சகோதரி இருக்காங்க. 2 சகோதரர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, சிங்கமுகன் இவங்களை ஒரு சிங்கமா நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கஜமுகன் இவங்களை யானையா நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சகோதரியான அசமுகி இவங்களை ஆடா நினைச்சுக்கோங்க. 4 படை வீடுகளோட அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கஜமுகன் அப்படிங்கிற அந்த யானை முகத்துல உள்ளவங்கள யானைன்னே நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த யானையை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அங்குசம் அப்படிங்கிற டூலை முருகர் வச்சிருக்காங்க சுவாமி மலையில. ஸோ இது மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த படை வீட்டுல யானையை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு அந்த ஒரு அங்குசத்தை வச்சு ஏன் முருகர் மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க கூடாது? படை வீடுன்னு சொல்றோம், கேம்ப் மாதிரி அமைச்சு மக்களுக்கு ஏன் சொல்லி கொடுத்துருக்க கூடாது? ஏன் முருகர் ஒரு டிராவலரா இருந்திருக்க கூடாது? ஏன்னா புராணத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தான் முருகர் தென் தமிழகத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல வருவாங்க. ஸோ இது மூலமா ஏன் முருகர் ஒரு டிராவலரா இருந்திருக்கூடாது? மக்களுக்கு ஏன் போர்க்கலைகளையும் விவசாயத்தையும் சொல்லி கொடுத்தவரா இருந்திருக்க கூடாது? இதுக்கப்புறம் அசமுகி அப்படிங்கிற அந்த ஆடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்காக அதை டேக்கிள் பண்றதுக்கு தண்டாயுதம் அப்படிங்கிற அந்த தண்டாயுத பாணியா பழனியில இருந்திருப்பாரு. ஸோ அந்த ஒரு இடத்துல மக்களுக்கு ஆடை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்டா சிங்கமுகன், அந்த சிங்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு அந்த வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை பாக்குறதுக்கு 2 பக்கமும் கூர்மையான ஈட்டி மாதிரி இருக்கும். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆயுதம் அப்படிங்கிறதுனாலதான் இதுக்கு வஜ்ராயுதம் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. இதனால இந்த ஆயுதத்தை வச்சு சிங்கத்தை ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். சூரன் அப்படிங்கிறவன் ஒரு அரசனா கூட இருந்திருக்கலாம். எதனால அப்படி சொல்றேன்னா, கடைசியா சூரன் மாந்தோப்புக்குள்ள ஒரு மாமரமா மாறின மாதிரி புராண கதைகளை சொல்லியிருப்பாங்க கடலுக்குள்ள. ஆனா அதுக்கு சான்ஸ் இல்லை. மாந்தோப்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மாதிரி மேபி ஒரு சில பேர் சொல்றாங்க. கடைசி சூரன் ஆயுதங்கள்லாம் இழந்து மாந்தோப்புக்குள்ள ஒளிஞ்ச மாதிரி சொல்றாங்க. இந்த மாந்தோப்பு டைரக்டா எது கூட ரெஃபரன்ஸ் வருது அப்படின்னா, பழமுதிர் சோலை. சோலை அப்படின்னா ஒரு வளமான காடை குறிக்கும். வளமான காட்டுல தான் மாமரம் நிற்கும். ஸோ இதை தான் அந்த இடத்துல டைரக்டா குறிப்பிட வராங்க. அப்போ அந்த ஒரு இடத்துல பழமுதிர் சோலை மதுரையில தான் இருக்கு. ஸோ அவங்க டைரக்டா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மதுரையை சுற்றி தான் அந்த சூரபத்மன் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல முருகர் போர் பண்ணியிருக்கலாம், போர்க்கலைகளை மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். அந்த இடத்துல சூரபத்மன் அப்படிங்கிற அரசனையும் அழிச்சிருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ். இது வரைக்கும் முருகன் ஒரு தமிழனா இருந்து அவர் எப்படி கடவுளா மாற்றப்பட்டிருப்பாரு அப்படிங்கிற அந்த இடையில உள்ள ஃபார்ம்ஸை பத்தி பார்த்தோம். இதுக்கப்புறம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது தான் என்ன அப்படின்னா, மேக்சிமம் சிவனோட குடும்பத்தை காட்டும் போது முருகர், பிள்ளையாரு, பார்வதி, சிவன் இந்த 4 பேர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா சிவனுக்கு முருகரும் பிள்ளையாரும் மட்டும்தான் பிள்ளைகளா? உண்மையிலேயே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. டைரக்டா சொல்லணும் அப்படின்னா, அசோக சுந்தரி அப்படின்னு ஒருத்தங்களாம் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு பொண்ணுலாம் இருக்காங்க. அதை வடநாட்டுல நிறைய பேர் வணங்குறாங்க அந்த தெய்வத்தை. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில தெய்வங்கள் இருக்காங்க. ஜோதி வடிவுல ஒரு தெய்வம், ஒரு பெண் தெய்வம் உண்டு. ஸோ அவங்களாம் உண்டு. ஸோ அவங்களெல்லாம் ஏன் காமிக்காம ஏன் பிள்ளையாரையும் முருகரையும் மட்டும் சிவனோட ஃபேமிலியா காமிக்கணும்? ஏன் காமிக்கப்படணும் பர்டிகுலரா? எதனால அப்படின்னா, நல்லாவே தெரியும் சிவன் அப்படிங்கிறவங்க ஆதி தமிழன். அவங்க முதல் தமிழ் சங்கத்திலையும் இருந்திருக்காங்க. பார்வதி அப்படிங்கிறவங்க கொற்றவை, அவங்களும் ஆதி தமிழச்சி. ஸோ
நெக்ஸ்ட் வந்து பிள்ளையார் வந்து ஆசிவக கடவுள். இதுவும் தமிழர்களால பின்பற்றப்பட்ட ஒரு மதம் தான். ஏன்னா இயற்கை வழிபாடு அதை தான் அந்த டைரக்டா பிள்ளையார் மூலமா குறிப்பிட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் முருகர் வந்து பிள்ளையாருக்கு தம்பியா காமிச்சிருப்பாங்க. இதுலதான் எனக்கு ஒரு டவுட்டே வருது. என்ன அப்படின்னா முருகரை ஏன் பர்டிகுலரா பிள்ளையாரோட தம்பியா காமிக்கணும்? அப்போ ஆசிவகத்துக்கு அப்புறமா இந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது வந்துச்சா? ஃபர்ஸ்ட் இயற்கை வழிபாடான அந்த ஆசிவக வழிபாடு இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அதோட நீட்சியாதான் முருக வழிபாடு ஆசிவகத்துக்கு அப்புறம் வந்திருக்கணும். பின்னாட்கள்ல முருகர் அப்படிங்கிற அந்த ஒரு தலைவனை வணங்குற அந்த முன்னோர் வழிபாடு அதுக்கப்புறம் வந்திருக்கலாம். அதை ரெஃபர் பண்ற மாதிரி தான் பிள்ளையார அண்ணனாவும் முருகரை தம்பியாவும் காமிச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. சரி, ஓகே, இது எல்லாத்தையுமே விட்டுருவோம். முருகருக்கு எப்படி மயில் வாகனமா வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்தவங்களை தெய்வமா மாத்தணும் அப்படின்னா அந்த காலத்துல வாகனங்கள் கொடுத்துருக்காங்க. கொற்றவைக்கும் வாகனங்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சிவனுக்கும் வாகனங்கள் கொடுத்துருக்காங்க, பிள்ளையாருக்கும் வாகனங்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் முருகருக்கும் வாகனங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது காரணமாக தான் முதல்ல முருகருக்கு கொடுக்கப்பட்ட வாகனம் தான் யானை. யானை கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் பின் நாட்கள்ல யானை அப்படிங்கிறது எந்த இடத்துல முரணாகுது அப்படின்னா விநாயகர் அப்படிங்கிறவங்களும் யானை முகத்துல இருக்கிறதுனால ஸோ அதே யானையை முருகருக்கு கொடுத்தா அது முரணா இருக்கும் அப்படிங்கிறதுனால யானையை தூக்கியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கு பின்னாடி மயில் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு காரணமும் ஆசிவகத்தோட குறியீடுகள் தான். ஆசிவகத்துல மயில் பீலி அந்த ஒரு விசிறி மாதிரி அந்த மயில் பீலியோட சொம்புல் இருக்கு. ஸோ அந்த ஆசிவகத்துல இருந்தா அந்த மயில் அப்படிங்கிறத எடுத்து முருகருக்கு கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிறதும் தோணுது. கடைசியா முருகருக்கு தேவயானை அப்படிங்கிறவங்கள எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ். இதுல ரெஃபரன்ஸ் பார்க்கணும்னா டைரக்டா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஒரு சூரபத்மன் ஆண்ட அந்த ஊர் பேரு வீர மகேந்திரகிரி. அந்த மகேந்திரகிரி அப்படிங்கிற பேரை நீங்க நல்லா உற்று நோக்கி பாருங்க, மகே இந்திரகிரி. ஸோ ஒரு மகா இந்திரகிரியா தான் இருந்திருக்கணும். இந்திரனோட கிரி அப்படிங்கிறது அரண் அப்படிங்கிறது குறிக்கும், ஒரு கோட்டை அப்படிங்கிறது குறிக்கும். ஸோ அந்த ஒரு அரசன், அந்த ஒரு சூரன் அப்படிங்கிற அரசன் மருத நிலத்தோட அரசனா தான் 100% இருக்கணும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சூரனை தான் இந்திரன்னே சொல்லுவேன். உடனே நிறைய பேர் கோவப்படுவீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்திரன் அப்படிங்கிற பேரு மருத நிலத்துல வாழ்ந்த மன்னர்களுக்கு கொடுத்த பட்டமா கூட இருக்கலாம். இப்பதான் கடைசியா ஒரு கேள்வி வருது, இந்திரனை எவ்வளவோ அசுரர்கள் பிடிச்சிட்டு போய் ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் எவ்வளவோ இருக்கு. ஆனா பர்டிகுலரா முருகனுக்கு மட்டும் எதுக்காக அவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? இதுக்கப்புறம் புராணத்தோட ரெஃபரன்ஸ் எங்க டைரக்டா வருது அப்படின்னா தேவானை அப்படிங்கிறவங்கள இந்திரன் முருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா தமிழர்கள்ட்ட ஒரு மரபு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா ஒரு அரசனை வின் பண்ணா அவங்களோட மகளை தமிழர்கள் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ இந்திரன் அப்படிங்கிற இந்த சூரனை முருகன் வின் பண்ணதுனால அவங்களோட மகளான தேவயானைய முருகன் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இதுல எல்லாருமே தேவயானையை தான் எப்பவுமே சந்தேகப்படுவாங்க. அவங்க தான் புனையப்பட்ட கதையோன்னு யோசிப்பாங்க. ஆனா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வள்ளி தான் புனையப்பட்ட கதையா இருக்குமோ அப்படின்னு சந்தேகமே இருக்கு. ஏன்னா சம்பந்தமே இல்லாம மான் வயிற்றுல பிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம வேடவப்பன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் அந்த காலத்து மக்களை கவர் பண்ற மாதிரி ஒரு சினாரியாவா இருக்கு. ஸோ அவங்களோட ஒரு ஐடியாலஜியை டைரக்டா உள்புகுத்தணும் அப்படின்னா அந்த காலத்து மக்களுக்கு ஏற்பட்ட ஐடியாலஜியா இருக்கணும். ஸோ இப்ப கூட யோசிச்சு பாருங்க, முருகர் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. முருகர் வந்து அந்த காலத்திலே ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிப்போம். ஒரு எமோஷனா நம்மளை திங்க் பண்ண வைக்குது. இதை வச்சுதான் புது புது ஐடியாலஜிக்களை உள்ள புகுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னோட பார்வையில இருந்து. ஏன் அப்படின்னா முருகரை தமிழன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சங்க காலத்துக்கு முன்னாடி மக்கள்கிட்ட எப்படி கடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத அந்த வேரை பிடிச்சா போதும் ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் அந்த வேர் வந்து பாண்டிய மன்னனோட போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பாண்டிய மன்னர்களோட கோயிலை அனலைஸ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா முருகன் அப்படிங்கிற அந்த ஒரு தலைவனை மக்கள் வந்து கடத்தியிருப்பாங்க. கண்டிப்பா சங்க இலக்கியங்கள் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் அந்த முருகனை கடத்தியிருக்கணும். அது குகை ஓவியங்களா இருக்கலாம், ஸோ வாய்வெளி கதைகளா இருக்கலாம். ஸோ நிறைய கதைகள்லாம் இருக்கு. முருகரை வந்து கிழவனா மாறி வள்ளியை போய் சந்திச்சு அதுக்கப்புறம் வள்ளியை கல்யாணம் பண்ணாங்க. கிழவனா மாறினது அப்படின்னா தலைவனா முருகன் போயிருக்கலாம் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் கூட அதில் இருக்கு. ஸோ வாய்வெளி கதைகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய கதைகள் மூலமாவோ முருகனை வந்து கடத்தியிருக்கலாம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வேலன் அப்படிங்கிற அந்த அர்த்தம் வந்து ஒரு பட்டம் அப்படின்னு தோணுது. வேலை உடையவன், வேலை வச்சிருக்க எல்லாருமே வேலவன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்கன்னு தோணுது.
முருகன் அப்படிங்கிற ஒரு ஆதி தமிழனை கண்டிப்பா கடவுளா மாத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி பெருசா நான் வந்து சங்க இலக்கியங்கள் பக்கம் போகல. இவங்க சொன்ன கதைகள்ல இருந்து என்னால முடிஞ்ச ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்தேன். ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். இந்த வீடியோவை சும்மா ஒரு கான்ஸ்பிரசியாவே எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்கோ யாரோட மத உணர்வுகளையும் புண்படுத்துறதுக்கான நோக்கமே கிடையாது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க முருகன் அப்படிங்கிற ஒரு தமிழனை ப்ரூவ் பண்ண முடியுமா, தமிழனா முருகன் அந்த அப்படிங்கிற அந்த கடவுளை ப்ரூவ் பண்ண முடியுமா நம்மளால, அதுக்கான வேர்கள் இருக்கா, அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தேன். அப்படி தேடி பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானது இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து என்னால முடிஞ்ச ஒரு சில ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கப்பா. ஏன்னா கொஞ்சம் தேடி பார்த்தா எடுத்தேன். பெருசா வீடியோ அடுத்தவங்களோட வீடியோலாம் அனலைஸ் பண்ணவே இல்லை. நானா இன்டர்நெட்ல முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தேன். எனக்கு நிறைய கேள்விகள் வந்துச்சு. ஸோ அதை தேடி பார்த்ததோட இதுதான் இது.